வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு நாள் ஸ்டாக்கில் என்எம்டிசி என்ற ஸ்டாக்ஸை தான் பார்க்க போகிறோம். எதுக்காகனா, ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ என்எம்டிசி ஸ்டாக் அனாலிசிஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் அவர் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ டிஸ்க்ளைமரும் போட்டாச்சு. இருந்தாலும் என்னுடைய அனலைசிஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, என்எம்டிசின்னா என்னென்னா நேஷ்னல் மினரல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அயன் ஓர் எடுக்கிறாங்க. சுரங்கத்துலேருந்து நோண்டி அயன் ஓர் எடுத்து அயன் ஸ்டீல், டாடா ஸ்டீலோ இல்லாட்டி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோ இந்த மாதிரி ஸ்டீல் கம்பெனிங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்டீல் ப்ரொடக்ட் பண்ணி அவங்க வந்து விற்பாங்க. இதுதான் இவங்களுடைய பிஸ்னஸ். 2026 பார்த்தீங்கன்னா 53 மெட்ரிக் டன் மில்லியன் டன் வந்து விற்றுருக்குறாங்க. இன்னொன்று வந்து டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 36,000 கோடி. அதில் ப்ராஃபிட்டு 7,000 கோடி. ஓகே, 7,421 கோடி. ஓகே, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இது எப்போல்லாம் வந்து அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் ஓர் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா, அயன் ஓர் ப்ரொடக்ஷன் எப்போ அதிகமாகும்? அயனுடைய டிமாண்ட் அதிகமாகுது. ஓகே, இப்போ ரயில்வே, ஹவுசிங்கு, மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஆட்டோமொபைல்ஸு, ஓகே, இது எல்லாம் ரோடு போடுறது, வீடு கட்டுறதுன்னு ஏதாவது ஒன்று வந்துன்னே இருக்குதுன்னு வச்சுங்க. அதெல்லாம் அதிகமாகுதுன்னா அப்போ இது டிமாண்டு இதுக்கு அதிகமாகும். அப்போ சேல்ஸ் அதிகமாகும். இதில் ரெவென்யூ அதிகமாகும். ஓகே, இவங்களுடைய 2030க்குள்ளே ஒரு 100 மெட்ரிக் டன்னு தயார் பண்ணணும். ஏன்னா இப்போ 58, 50, 60 அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அவங்களுடைய பிளான் 100. ஓகேங்களா, 100 மில்லியன் டன்ஸு மெட்ரிக் டன். ஸோ அவ்வளோ டன்னு வந்து 2030 பண்ணணுன்றாங்க. ஓகே, சரி. அயன் ஓர் ப்ரைஸ் வந்து அதிகமாச்சுன்னா தானப்பா. அயன் ஓர் ப்ரைஸ் கம்மி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அயன் ஸ்டீல் கம்பெனிக்காரன், டாடா ஸ்டீல் கம்பெனிக்காரன் வச்சுங்க. இப்போ அயன் ஓர் ப்ரைஸ் வந்து குளோபலாக தான் செட் பண்ணுவாங்க. குளோபலில் செட் பண்ணும்போது அப்போ வந்து ப்ரைஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டீல் கம்பெனிக்காரங்களாம் அப்பா ப்ரைஸ் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லாபம். அவங்க வந்து நிறைய வாங்கி போய் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அயன் ஓர் ப்ரைஸ் அதிகமாகிடுச்சுன்னா இந்த அப்போது ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறது அவங்களும் கம்மி பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா 2026 ப்ரைஸ் வந்து ஓகே 2026 ப்ரைஸு ரெடியூஸ் ஆச்சு. அதனுடைய எஃபெக்ட் தான் உங்களுக்கு இங்கே போய் பார்த்தீங்கன்னா, எங்கே 2026 இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ 2026 உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படின்னா என்னென்னா, ஓகே, கையில் காசு வாயில் தோசை அப்படின்ற மாதிரி இவங்க இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் வச்சுருக்குறாங்க, அயன் ஓர். இது எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் அதிகமாகுதோ இல்லை டிமாண்ட் அதிகமாகுதோ அப்போ தான். இல்லைன்னா அது கம்மியாச்சுன்னா கிடையாது. டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும். அவங்க ட்ரை பண்ணுறாங்க, கோல் எடுக்கலாம், இதை எடுக்கலாம், அதை எடுக்கலாம்னு பார்க்குறாங்க. பட் அவங்களுடைய மெயின் ப்ரொடக்ஷன் வந்து அயன் ஓராக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது அதிகமாகிடுச்சுன்னா விலை, இல்லாட்டி ஓகே டிமாண்ட் அதிகமானால் மட்டும்தான் இதனுடைய விலை ஏறும். ஓகே, சைனாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குது. அதனால் நம்மளே கூட என்ன பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம். அவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகே, அவங்க இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க நம்மளதில் மட்டும் பண்ணுறாங்களா, ஆஸ்திரேலியா மற்ற கண்ட்ரிலேருந்தும் பண்ணுறாங்க. சரி, சைனாவில் என்ன ஸ்டீல் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். பட்டு அவனுடைய நம்ம என்ன சொல்லுவான், சைனா ப்ராடக்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாரு. அந்த மாதிரி சைனாவுடைய ப்ராடக்ட் இரும்பு வந்து பார்த்திங்கன்னா லோ குவாலிட்டி. ஓகே, அவங்களுக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் ஹை குவாலிட்டி கிடையாது. அவன் உலகத்துக்கு எல்லாம் லோ குவாலிட்டியில் பொருள் கொடுத்தானா கடவுளாக பார்த்தா அவனுக்கு இரும்பு லோ குவாலிட்டியில் கொடுத்து விட்டார். ஆனால் அவன் ஊறப்பட்ட பில்டிங் கட்டுறான். பில்டிங்குள்ளே பில்டிங்கு, பிரிட்ஜுக்குள்ளே பிரிட்ஜு, சந்துக்குள்ளே பிரிட்ஜு, இந்த மாதிரி ஊறப்பட்டது கட்டுவான். அதனால் அவனை தான் தெரியுமே, அவன் என்னென்னோ பண்ணுவான். அதனால் சைனாவில் அதிகமாக இருக்குது. அவங்க டிமாண்ட் அங்கே அதிகமாச்சுனாலும் இங்கே கொஞ்சம் ஏறும். ஓகே, ஸோ ப்ராஃபிட் க்ரோத் குறைவாக இருந்துச்சுன்னா இப்போ 2027 பார்த்தீங்கன்னா 6,700 கோடிக்கு வந்து ரெவென்யூ வந்துருக்குது. விற்றது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டேக்ஸ் 2,000 கோடி அப்படின்னா அப்புறம் பிஐடி க்ரோத் வந்து 2% தான். அப்போது எதனால் நடக்குது கம்மியாகுதுன்னா, இவ ப்ரொடக்ஷன் வந்து அதிகம் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஓகே, அயன் கோர் எடுப்பா ஏன் சொல்லி எடுக்கிறாங்க, திடீர்னு மழை வந்துச்சு, அதை வந்துச்சுன்னா அந்த டைமில் நின்றுடும் இல்லையா. அதனால் கிடைக்கும் போது என்ன பண்ணாங்க, எடுத்து வைக்கிறாங்க. பட் எடுத்து வச்சது சேல் ஆகணுமா இல்லையா. டாடா ஸ்டீல்காரன் இல்லாட்டி மற்ற ஸ்டீல் கம்பெனிக்காரன் பார்ப்பான், விலை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், குறையட்டும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணான்னு வச்சுக்கா. இவன் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சதெல்லாம் அப்படியே கிடக்கும். கூலி குத்து எடுத்தது, வேலை செஞ்சது எல்லாம் அப்படியே கிடக்கும்.
அதனால் ஒன்று. ஓகே. ஸோ அந்த ஸ்டோரேஜ்னால் பிரச்சனை இருக்குது. இன்னொன்று அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவான். இப்போ பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர்லேயும் கர்நாடகாலையும் எடுக்கிறாங்க. இன்னும் வேறு இடத்துல எடுக்கும்போது இப்போ நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணுறான்னு வச்சுக்க. அந்த எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி பெருசாக ஆக்கிடுறான். பட் எக்ஸிக்யூஷன் ரிஸ்க் இருக்குது இல்லையா, அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று கவர்மெண்ட் ஃபேக்டர், பாலிசிஸ்லாம் போடுவாங்க, மைனிங்கில் ஒரு ரெகுலேஷன் போடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. கவர்மெண்ட்டில் கம்பெனியில் வேலை கிடைச்சா சந்தோஷம், ஆனால் கவர்மெண்ட்டில் ஷேர் மார்க்கெட்டு போச்சுன்னா பிரச்சனை. ஏன்னா அவங்க டிவிடெண்ட் கொடுப்பாங்க, நீ பாதி எடுத்துக்க நான் பாதி எடுத்துக்கிறேன்ற பேரில் போட்டு இந்த ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கும், இப்படியே வளர்கிற மாதிரி போவோம். டிவிடெண்ட் கொடுத்துட்டோம்பா உனக்கு, ஓகே, நம்ம திருப்பி கே வரும், திருப்பி இப்படி 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 போவோம், திருப்பி இப்படி இப்படி ஆக மொத்தம் லாங் டேர்ம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அது ஏறுமான்னு தெரியாது. ஏன்னா இப்போ வேதாந்தாங்கிறான், அவனும் தான் அயனுக்கு ஒரு மைன் வச்சுருக்கான், ஜேஎஸ்டபிள்யூவும் வந்து அவனும் வச்சுருக்கிறான், வேணும்னா வாங்கிப்பான். ஓகே, அவங்களா பட் கம்பேரிட்டிவ்லி இவங்களோட கம்மியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் விலை அதிகமாக இருக்கும்போது அவங்களே எடுத்துப்பாங்க. அப்போது உனக்கு காம்படிட்டர் இல்லாதெல்லாம் இல்லை, இவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு அவங்களே பண்ணிக்கும் போது உனக்கு எப்படி விலை வந்து நல்லா பிஸ்னஸ் மேலே போயினே இருக்குமா? அப்போது உன் அயன் கோர்னுடைய லாபம் நிறைய டிமாண்ட் வரணும், விலை ஜாஸ்தியாக விற்றா மட்டும்தான் உண்டு. ஓகே, இல்லைன்னா அது வராது. ஸோ இதை பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும், 26 விலை கம்மியாக வந்துச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே, ஒரு வீக்லியில் போய் பார்ப்போம் என்ன தான் நடக்கிறான்னு சொல்லிட்டு, இல்லை மந்த்லியில் கூட போவீங்க. ஓகே, என்ன நடந்திருக்கான், இது என்ன, இங்கே 2010 அன்றைக்கி இறங்க ஆரம்பித்தான். எது வரைக்கும் இறங்கி எங்கே வரைக்கும் இருக்கிறான், 2022 வரைக்கும். 2010 22 10 12 வருஷமாக எவனும் வீடே கட்டலையா, எவனும் பிரிட்ஜே கட்டலையா, எதுவும் பண்ணலையா? ஏன்னா அதுக்கு அப்போது டாடா ஸ்டீலோ இல்லை மற்ற ஸ்டீல் கம்பெனிக்காரங்களோ வாங்கவே இல்லையா? எல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அவங்கவுங்க அயன் கோர் வந்து இருக்கும், கம்மியாக இருக்கும். சரி, அன்றைக்கி கம்மியாக விற்றுச்சுப்பா விலை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதனால் இறங்குச்சின்னு சொல்லலாம். இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக விற்குதுன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி 50 ரூபா விற்றது இன்றைக்கி 100 ரூபா விற்குது, அதனால் கொஞ்சம் ஏறிச்சின்னு சொல்லுவீங்க. அவ்வளோ 12 வருஷத்துக்கு அப்புறமா திரும்பி என்ன படம், மறுபடியும் அந்த 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் இருந்ததில் இந்த 100 ரூபாயிலே உட்காந்துன்னு இருக்கும். சரி, இப்போ நீ 10 வருஷத்துக்கு எவ்வளோ லாபம் சம்பாதிச்சிட்ட நீ சொல்லு. இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல 80 ரூபாயில் இந்த திருப்பி அதே 80 ரூபாயில் இங்கே வந்து 10 வருஷம் இல்லை 26, இது என்ன, ஓகே, இதுவே கூட போடுது. இங்கே இப்படி வச்சுக்கணும்னு வச்சுங்க, இந்த இடம் என்ன 2010 ப்ரைஸு, ஓகே, 88 ரூபா. இந்த இடம் என்ன 2026 88 ரூபா. நீ எப்படி லாங் டைமில் இதில் வச்சுக்கலான்னு நீங்கள் வந்து பிளான் பண்ண முடியும்? ஸோ இவன் பண்ணுறது அயனுக்கு அந்த பிஸ்னஸுக்கு 1008 பேர் காம்படிட்டர், அவன் மைனிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பான். சரி, அப்படியே இல்லைனாலும் டிவிடெண்ட் குத்து இது இங்கேயே தான் சுற்றின்னு அப்படியே போகுது. ஓகே, சரி, இப்போ லாபம் என்ன தான் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க வச்சுங்க, என்ன தான் பண்ணலாம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு இப்படி இருக்குது வச்சுங்க, பெருசாகவே வச்சுங்க. ஓகே, இப்படி இந்த இடத்துல ஓகே வந்து ஓகே, நீங்கள் பழைய வீடியோவில் போய் பார்க்கணும் இண்டிகேட்டர் இல்லாமல் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு, அதனால் நான் அதை போட்டு வச்சுருக்கிறேன். இருந்தாலும் இந்த இடம் குரூப்பில் டூப்புன்னு சொல்லுவாங்க, இந்த குரூப்பு எல்லாம் க்ரீனாகவே வாங்கும்போது நடுவில் ஒருத்த வந்தால் மாதிரி அங்கே வந்தால் திரும்பி போவான். கரெக்டாக திரும்ப அந்த இடம் வந்தவொன்னா திரும்பி போகிறான். கரெக்டாக அப்போது இந்த இடத்த அவன் உடைக்கக்கூடாது. எப்படி உடைக்கக்கூடாது, இவனுக்கு எவனும் வந்து இந்த இடத்த வந்து இப்படி முடித்து இப்படி போகக்கூடாது. விக்கு வந்து ஓகே இருக்கலாம், விக்கு வந்து இது வரைக்கும் கூட இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த விக் இருக்கலாம், ஆனால் இந்த க்ளோஸ் வந்து இந்த கேண்டில் பாரே வந்து இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிச்சுன்னா எங்கே போவான்னா அடுத்தது, ஓகே, ஸோ இதுக்கு கீழே வச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே இறங்கி போயிடுவான், இறங்கி இந்த 75 வரைக்கும் கூட போயிடும். ஓகேங்களா? ஸோ அது வைக்காத வரைக்கும் இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா வைக்கலை, இங்கே வந்தான் போனான், திருப்பி வந்தான் போனான்ற மாதிரி இருக்குதா? ரைட். இப்போ பார்த்திங்கன்னா
இங்கே பெரிய செல்லர் வந்தாங்க, கரெக்டாக நல்லா தெரியுதா? இங்கே இங்கேருந்து செல்லர் இவ்வளோ தூரம் வந்தாங்க, கொஞ்சம் பையர் வந்தான். திருப்பி செல்லர் ஆயிடுச்சு, நிறைய பேர் கம்மியாயிடுச்சு. திருப்பி பையர்ஸினுடைய டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாகிருக்குது. திரும்ப என்ன இருக்குது? ஸோ இந்த பையர்ஸு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துருக்குறாங்க. செல்லர்ஸ் வர ட்ரை பண்ணி வர பார்க்குறாங்க. நம்ம சொன்ன மாதிரி இங்கே டூப்பில் திரும்பி போன மாதிரி இந்த டூப்லேருந்து திரும்பி மேலே போச்சு. திரும்பவும் இப்படி போயிட்டு இப்போ இந்த இடத்த டச் பண்ணி திரும்ப போகுது. ஓகேங்களா? மறுபடியும் இங்கே வரவே முடியல. அதனால் நம்ம இப்போ எதிர்பார்க்கலான்னா, ஓகே, இந்த இடத்த, ஓகேங்களா, ஸோ இது இப்படி போகணும் லைனா, இந்த இடத்த கட் பண்ணி போகணும். அதாவது இந்த மேலே இருக்கிற விக்குக்கு இது பாருங்கள், இந்த விக்கை கட் பண்ணணும். ஸோ போனோன்னா இப்போ இந்த 86 ரைட்டா, இதை கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு இந்த இடம், அடுத்த இடம் 88, அப்புறம் தான் இந்த இடத்துக்கு போகிறதுக்கோ இந்த இடத்துக்கு போகிறதுக்கு மேலே போகிறதுக்கு வழி இருக்குது. ஓகேங்களா? ஸோ தற்சமயத்துக்கு இது போகணுன்னா இப்போது 86 கட் பண்ணால், இந்த இடம் கட் பண்ணால் 89, ஓகே, இந்த 89 போகிறதுக்கு வழி இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது நிறைய செல்லர்ஸ், அதனால தான். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் குறைஞ்சி பையர்ஸ் கொஞ்சம் இருக்குது, பட் இருந்தாலும் பாருங்கள் நிறைய செல்லர்ஸ் தான் காமிக்குது. ஓகே, ஸோ திரும்ப கொஞ்சம் பையர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மறுபடியும் மேலே போகுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, பட் ரொம்ப எந்த லெவலுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் வீக்லியில் எடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இப்படி இருக்குது. இதை கட் பண்ணி கீழே வராது இருந்தால் ஓகே, வந்துருச்சுன்னா 75, பட் இங்கேருந்து வராது, ஆல்ரெடி இது இப்படி திரும்பி இருக்குது. அப்போது நம்ம பூமாலை இல்லாட்டி இந்த மாதிரி யூட்டர்ன்னு வந்து நீங்கள் இண்டிகேட்டர் இல்லாத இடத்துல போய் பார்த்துப்பீங்க, அது திரும்ப போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கட் பண்ணி மேலே போச்சுன்னா அதுக்கப்புறம் இது போகிறதுக்கு உண்டானது இருக்கிறது. ஓகேங்களா? இதுதான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதை கட் பண்ணல, இது மேலே போயிருக்குது. இது வந்து இதை கட் பண்ணல. ஸோ இது வந்து இதை கட் பண்ணல, அதனால் இப்படியே போனது வந்து திரும்ப வந்து இதை கட் பண்ணிடக்கூடாது. இதை கட் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே தான் மறுபடியும் அதே மாதிரி கீழே போய் மேலே வரத்துக்கு உண்டான வழி. ஸோ இப்போதைக்கு இதை கட் பண்ணாமல் போகணும். இந்த 75 கட் பண்ணிடுச்சுனாலும் பிரச்சனை. இப்போ இந்த இடத்துல கட் பண்ணாலும் திருப்பி இப்படி போய் இப்படி கீழே வந்தாலும் ப்ராப்ளம். இதை கட் பண்ணி மேலே போகணும். ஓகே, டெய்லியில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மு நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் ஓகே 88 போதான்னு பார்க்கலாம். ஓகே, இண்டிகேட்டர் பார்க்குறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இது 100 மூவிங் ஆவரேஜ் ப்ளஸ் 200க்குள்ளே இருக்குது. ஓகே, இதுக்கு எதுவும் போகக்கூடாது. 200க்கு 100க்கு மேலே போகணும். ஸோ போகுன்ற நம்பிக்கையில் இருப்போம். ஓகே, ஸோ அதான் மக்களே. ஸோ இது வந்து மார்க்கெட்டு எதனால் ஏறுன்றதை க்ளீனாக சொல்லியாச்சு. இனி வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் அனலைசிஸ் பண்ணணுன்னா நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, பாய்.